அது என்ன சிந்து மாடு கிராஸா? என் தம்பிங்க என்ன ஆக்குறிய? ஓட்ட ஓடசே இயம்பு தலைக்கு பேர்ச்சம்பளம் பழைய பாட்டல் மைக்கில் பேசணும் பப்புளு. பழைய ஓசு பித்தால. உண்மையிலேயே நாளைக்கு வரும்போது சட்டை ஓட்டு வாடா. இது இயற்கை. அப்படியே நல்லா கூலிங்க. எனக்கு என்னமோ அந்த ஆளு வேற லூப்பு கொடுத்து விட்டாங்க. போ கலக்க மலையாள பொம்பளையெல்லாம் தப்பு வாங்கணும். ஏப்பா தம்பி, நீங்க இஎம் தலை பேரிச்ச மலை மாதிரி தெரியல, பிட்டு படத்தை நடிக்கிற மாதிரி இருக்கீங்களடா. இல்லைங்க தம்பி சட்டை துவைக்காம விட்டேன், அதனால அப்படியே வந்துட்டேன். வாங்க தம்பி. அப்பு இதுல என்ன வளர்க்குறிய? பாட்டிலு, ஒயின் பாட்டிலு, பீர் பாட்டிலு, ஓசு. இது தொப்புல இல்ல கொட்டை ஓடுற கம்பு குழியாடா? உருறி உருறி. ஐயா அந்த பொம்பளைட்ட எதுவும் வாங்குறீங்களா? நீங்க எதுவும் வச்சிருக்கீங்களா? கப்பு உப்பு வச்சிருக்கீங்களா? கப்பு உப்பு பழைய பிளாஸ்டிக் கப்பு. கப்ளிங் இப்பளிங்க. ஏய் கப்ளிங் அங்க வா. ஏண்டா அத கொடுத்து இந்த பிள்ளை என்னடா வந்து அத கொடுத்து விட்டா? தம்பி இங்க வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ஏத்தா அவன் கொஞ்சம் கிறங்கி போயிட்டே, கொஞ்சம் பாலை கொடுத்து அமத்து. அப்போ பாலுக்கு பதிலா கோமியம் குடிங்க. ஏய் அவன்லாம் வந்து உன்ட்ட பால் குடிச்சானா மாடு சாஞ்சு. ஏ மொட்டை. ஆனா உனக்கு அவன் பெரியப்பா. ஏய் மகளை இடுப்புல தூக்குப்பா. ஏய் நீ அம்மா இருந்தா உன் பிள்ளைய தூக்கு. ஏய் தூக்குடா பாப்புல. அப்ப நீ தான் அப்பா. நீ முதல்ல தூக்க முடியாதுல. ஏய் என்னடா கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஆஹா பரக்கரப்பா ஆஹா பரக்கரப்பா ஆஹா பரக்கரப்பா. என்னடா பண்ற? உன் பெட்டியை தள்ளி விட்டுருவாங்க, தெருவில் தெரிய போற. ஏய் இங்க வாடி முண்டை. உனக்கு மயம் மாதிரி ரொம்ப இது பண்ணாத பாவம். அவன் அப்படி திண்டாலும் உன் கப்ளிங்கள 1/2 கிலோ திம்பேன். தூக்குதா யாத்தா ப்ளீஸ் காயக்கா. சாந்தி அவனை தூக்கி போடு. சத்தியமா நான் 1 லட்சம் தர்றேன், கோயில் மலை சத்தியமா. தூக்குடா தம்பி. நீங்க தூக்குது தம்பி, தூக்கு கண்டாளி மனே. என்னது என்னடா படுத்துட்டே? தம்பி வெட்டி. டேய் இந்தடா. ஐயா யாரு ரோடு ஓடணும்னு அந்த லோலரை வச்சுக்கோங்கய்யா. 650 ரூபா வாடகை. ஆனா சாந்தி உனக்கு போறாமையா இருக்கு. நான் ட்ரை பண்ணவா உன்னைய? சாந்தி எங்க தூக்குடா தூக்குடா. ஐயா கை தட்டுங்க, கை தட்டுங்க. சாந்தி பிள்ளை இத்துடன் ஆஸ்பத்திரியை சேர்ப்பது உறுதி. இடுப்பெலும்பு உடைஞ்சு வீட்டுல படுத்து தூங்க போற. அதான் சும்மா உன் பிள்ளை மாதிரி தான் பாவம். 14 வயசு தான். எப்படியோ கொலை கேஸ்ல உள்ள வருது கன்ஃபார்ம். ட்ரை பண்றா. மாட்ட புடிச்சா 1 லட்சம். லாஸ்ட் ஃபார் 2 மினிட். பச்சை மிளகா அது காரம் இல்ல, என் மாமனாருக்கு நெஞ்சு ஈரம் இல்ல. எதுக்கு மாட்டி? அவன் உங்க ஆளை பார்த்தா நல்லா இருக்கா. ஆளை பார்த்து ஏன்டா அப்படி அடிச்சிட்டு சாவுறீங்க? பப்புல வண்டி ஓட்டு ஒரு பக்கத்து கொட்டையை கறா. கண்டாளி மண்ணை ஓயாம அடிச்சுக்கிட்டே இருக்கான். நான் உங்க வாத்தியாரா? வாத்தியார் என்ன வருது? அடி ஆளை பார்த்தா நல்லா இருக்கா. ஆளை பார்த்தா நல்லா இருக்கா. இவ சூப்பர் ஆட்டம் பழ இருக்கா. அடடே சூப்பரா. ஏய் ஏய் அம்மா அம்மா அம்மா. டேய் ஏய் டேய் ஏய். அரா
இவங்கள வண்டி ஏற்றி விடு ஓரின சேர்க்கல ஈடுபடுறாங்க. பால மின்னுக்கு வல்லங்க மின்னுக்கு கல்யாணம் அந்த கண்ணா கொடி கூட்ட வெள்ள ஊர்வலம் அதனால கடந்து நடக்கதையா திருமணம் அடாசுர கொடி ஆளுகளா கும்மாளம் கும்மாளமா கும்மாளம் கும்மாளமா கும்மாளம் பால மின்னுக்கு வெள்ளங்க மீனுக்கு கல்யாணம். அதை ஆட்டு அவங்க அடிச்சோன்னா இங்க மண்டை ரெண்டா பொளந்துரும். ஏலே, நீ என்னடா எனக்கு சிசியன் வாங்க உரலு கலையன் சிங்கம் 12 உள்ள பெத்தாலும் பால் கொடுத்து அமர்த்திடுவான்டா. தம்பி இங்க வாங்க தம்பி. ஏன்னா அங்கே பாத்ரூமில் தண்ணி விளையாடுறாங்க, மோட்டர் சுவிட்சியை போட்டுக்கிறேன். கிச்சு 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 கிச்சு. ஏ சாந்தி, இப்போ உன் புருஷன்ட்ட போலாம். பாய்டா அழகு. ஏய் யார் யார் யா புருஷன்? என்னைய மணிக்கு ஆட்டுங்க பாப்போம். ஆனா சாந்தி உனக்கு போறாமையா இருக்குமே இப்படி இல்லைன்ட்டு. ஏய் உனக்கு மரியாதை அவ்வளவுதான் எம்கேஆர். ஏய் பப்புளு அரைஞ்சு விட்டுருவேன், ஞாபகம் வச்சுக்க, ஒழுக்கமா இருந்துக்க. தம்பி, அந்த அறுவல் அடுத்து வந்து இதை வெட்டி எனக்கு சுட்டு கொடுப்பா. அதிகமாக உப்பு கைக்குங்க. கட்ட புள்ள குட்டா புள்ள கரகமணி போட்ட புள்ள கண்ண புலி விழுந்த கண்ணம்மா மாரியம்மா வந்திருக்கேன் இல்லம்மா. கடப்புல குட்டா புள்ள கருகமணி போட்ட புள்ள. அலே உண்மையிலே பிடிக்கிறாங்கடா, கொலை கேஸ் நான் போயிடுவேன்டா. கோழி குஞ்ச நசுக்கடானா, அவன் எந்த குஞ்ச பிடிச்சு நசுக்கிறான்? என்ன பரவாயில்ல செஞ்சேன்? என் கொட்டையை கலக்கிட்டான்டா. சாந்தி, அது எப்படி கிடக்குன்னு வார்த்தா. பொம்பளை பார்க்க கூடாதுடி. இங்க ஒரு வேணாம், நான் பார்க்க மாட்டேன். ஆனா கலைமணி, அண்ணன் கேஸ் கப்பில உள்ள போயிட்டா நம்ம வைக்கிட்ட சொல்லி நீ எடுத்துரு. ஆமா உடனே அதோட போட்டுறேன் நானு. இவங்க 2 பேரும் உண்மையிலே அடிச்சுக்கிறாங்கடா. தம்பியா உனக்கு வயசு என்ன? உங்க அம்மாவும் அப்பாவும் அன்பாளையத்தில் உன்னை கொண்டு வந்து என்கிட்ட விடும்போது என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? எல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை சொல்லி கொடுக்கவே இல்லையே. சொன்ன தவிர மற்ற எல்லாத்தையும் செய்றிய. சாந்தி, ஒருவேளை அவன் உனக்கு பேச்சுக்கா அவன் உனக்கு புருஷனா இருந்தா என்ன என்ன சொல்றீங்க? அவன் உனக்கு அவர் உங்களுக்கு புருஷனா இருந்தா நான் உருட்டியே கொண்டுருவேன். என்ன முதல்ல இரவு நீங்க போறதுக்கு முன்னாடி 108 தயார் உனக்கு வெட்டிடுவேன். காலையில கட்டுலாம் நெளிஞ்சு பப்புள் நீங்க வா. நீ யார் இனிமேல்? நம்ம தான் இனிமேல். ஏய் அவனுக்கு ஒரு மாறு இருக்குமா? ஏத்தா அவன் ஒண்ணுக்கு இருக்கிறதுக்கே தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கன கிடக்குன அன்னைக்கு பாக்குறேன். நான் கூட ஊட கிடக்க அரும்பாறை நினைச்சேன். அப்புறம் பார்க்குறேன் நீர் வர்றது. இப்படி ஆசையை காட்டி விட்டுற. அப்போ நாளைக்கு அவன் ரிவர்ஸ் ஷாட் அடிச்சு போடுவேன். ஏய் பப்புளு, சரிண்ணே உங்களை பார்த்தா பயந்து கிடக்கு. அப்பயே என்னை சொன்னாங்க, இவன் கையை பிடிச்சிக்கிறேன், அவன் கொட்டையை கடிக்க வரல. எல்லாமே அவனா செய்யறானா, என்ன செய்யறது? நீ எதுக்கு இருக்கிற? நீங்க போய் செவத்தை செய்யுங்க. சிவசமாதி அடைஞ்சிட்டார் இவர். சாந்தி இங்க வாடா. முளையுரம் முருங்க மரம் முத்தமாமே வச்ச மரம் தன்னே நன்னே நானே நன்னே தன்னானே நானே நானே தனதன்னானே தனானே நானே நானே.
போல யாரும் இல்ல ஊரான ஊருக்குள்ள உன்னை போல யாரும் இல்லை. அடி உன்ன போல யாரும் இல்ல அழகழ வந்த உள்ள புத்தானத்தோட அள்ளிக்குள்ள வந்த புள்ள புத்தானத்தான் சாந்தி புள்ளு. இவனை என்னடா பண்றது? வா ஓடுறீங்களா? அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னா, ஐயா ரூம் வேணாம் வாடகை கூட. சீமக்கருவருக்கு பாரு, அதுல போய் சட சடன்னு விழுந்து என் தங்க பிள்ளை, தூரோட சாச்சு தூருக்கட்டை பிடிங்கிறான். அது என் தங்க பிள்ளை. வாமா 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 வல்ல ஈனா போமா. வாமா வாமா வாமா. போங்க ப்ரோ. மண்டே ஆட்டுறேன், என்னதான்டா செய்யறான்? அடியே கொஞ்சம் வயசு குமரி புள்ள அடியே கொஞ்சம் கூட வெக்கமில்ல கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு. போர் போட்டீங்களா ப்ரோ? அது பெரிய பாறையா இருக்கும் போலுக்கு நுழைய மாட்டேங்குது. உன் மசுரை மாத்து பெரிய யோகி பாபு முடிய விரிச்சு போட்டே என் நாடகம் விரிச்சு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. குஞ்சு நீ போன கொஞ்சம் வயசு குமரி புள்ள போடு. எத்தனை பிரபதேவா டான்ஸ் மாஸ்டர் வந்தாலும் என் சிங்கம் ஒரே ஸ்டெப்பு தான்டா. ஒரே ஸ்டெப்பு, மடுவாட்டுற ஸ்டெப்பு மட்டும்தான் ப்ரோ. அதை ஒன்று வச்சே ஊரில் காசு வாங்கிடலாம். போகண்டா நின்றா. ஏய் இந்தா. ஏய் 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 ஏய். அவனே சரண்டர் ஆயிட்டான்டா. அதுதான் இடம் அளக்கிறது. அவன் வேற ஆளும் கிடையாதுடா, தாலுகா ஆஃபீஸில் வந்தவன். ஆனால் இந்த ஆட்டத்துக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சூப்பரா. இந்த ஏய் 2 முட்டையில வாங்க முடியல. என் பேரை காப்பாற்றி நினச்சா வர வர எரிச்சுக்கிட்டு இருக்கிய பேரை. ஏய் ஸ்டெப்பை பாருங்கடா. பாட்டு அதே மாதிரி பாடணும். பாட்டு அதே மாதிரி, ஸ்டெப்பு அதே மாதிரி போடணும். எங்கிட்ட உங்களை சிரிக்க வைக்கணும். அப்படி சிரிக்க வைக்கலன்னா உள்ள 2 பேர்த்தையும் ஒரே லிட்டர் மண்ணெண்ணெய் கொளுத்தி விட்டுருவான். தம்பி. அதை நான் சொல்லக்கூடாது, எப்பயார் ஓ மேலே ஓட்டுவேன். நான் அவங்களுக்கு வந்து துருவேறி இருக்கு, அதை சரி பண்ணி விடலாம்னு நினைச்சேன். இவன் எரிக்க பார்க்குறான்டா பேப்பையமே. உட்காந்து ஆடுறது. ஆமா நல்லா இருக்க ஆத்தான், நல்லா இருக்க ஏய் நல்லா இருக்க நல்லா இருக்கு. ஆத்தான், நல்லா இருக்க ஜாதி வாதா. நல்லா இருக்கு. அதான் நல்லா இருக்கு. இரு. ஏ இந்தா. ஏ அச்சுக்கு. ஏ தும்முக்கு. ஆத்தி காலை மிதிச்சு விட்டேனே. உங்கால மிதிச்சு விட்டேன். சாரி மிஸ்டர் கிண்ணி கோழி முண்டை. கிண்ணி கொலை உண்டு. அதே மாதிரியே அதே மாதிரியே ஆட விடுங்க. அடி நல்லா இருக்கும் ஆட்டம், நல்லா இருக்கும் ஆட்டம், நல்லா இருக்கும் அட நல்லா இருக்கு. அட ஓய். ஏ குத்துறா. ஏ அமுக்கு. வாங்க, இன்னும் 2 குத்து குத்துவான். ஏலே டவுசரை கூட கலட்டுறா, யாருக்குமே தெரியாது. டேய் டேய் டேய். ஏ ஒரு பேச்சு. தம்பி பின்னாடி ஏடிஎம் கார்டு தெரியுது. ஏன்னா உடம்பு அப்படி. ஏன்னா இது பெருங்கொண்ட செவரை அடிச்சவனே கலவை சப்புன்னு ஏக்கம். அதே மாதிரி பாடுங்க.
உக்காந்து ஆய் வரும் போயிட்டு வந்துடவா? உட்கார்ந்தா ஆய் வருதா? நீங்களும் போறீங்களா? ஆனா நீனா இருந்தேன்னா விட்ட முப்பிடுத்தே. ஏய், என்ன பேசுற நாரப்பைய மாதிரி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். அடியே நல்லா இருக்கும். ஒன்னாவது ரைம் சொல்றேன். நல்லா இருக்கும் டீச்சர், நல்லா இருக்கும். எங்க அம்மா நேத்து மேகி கிண்டி கொடுத்தாங்க. டீச்சர் டீச்சர் டீச்சர். ஏய் உட்கார போறானால. ஏய் யா படுத்துட்டாடா. ஆஸ்பத்திரி தூக்குங்க. ஆஸ்பத்திரி தூக்குங்க. ஆனா உரிச்சு அந்த ஊரே இங்கெல்லாம் 12 கிலோ கறி சும்மா கிடக்கும். ஏன்னா அது பெரிய கண்டனர் லாரி. ஒவ்வொரு சிமெண்ட் மூடையும் 12 கிலோ இருக்கும். ஆனா இழுத்து ஆட முடியல. ஏய் சாந்தி, அவனை உட்கார வச்சு ஆடுத்தா, பிள்ளை ஏங்கிடுவேன். தம்பி உட்கார ஆடுறத நான் எப்படி சொல்லி கொடுத்தேன்? மாட்டுக்கு பால் பிச்சுற மாதிரி. ஏய், இருடி முண்டை ஓய் ஓய். இதான் முண்டை. பச்சை பிள்ளைய போய் கெடுக்க போகிற. நீ மட்டும் நக்குனாங்க, நான் கெடுக்க பார்க்கணும். அங்கன போய்கிட்டு போட்டோ எடுத்தது தப்பா? அவனுக்கு குட்டே ரொட்டி பாலை தவிர எதுவுமே தெரியாது. அவன்கிட்ட போயிட்டு இருந்தா அது என்ன அர்த்தம்? அக்காவுக்கு ஏய் சி, பப்ளு இங்க வாங்க. போறதுக்குள்ள இந்த ஒரு நாடகம் முடிஞ்சிடும். நம்ம உட்காந்து ஆடணும். ஆடுவோமா? எப்படி ஆடணும்? உட்காந்து இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். ஏய் உட்கார முடியலையா? இப்படி கனத்த ஆளுக்கெல்லாம் ஆய் இருந்தா விட்ட ஒட்டிக்கிறான். அவங்க தான் அந்த சாந்தி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா கதையை எதிர்பார்த்து பெரியவங்களாம் இருப்பாங்க. ஆமா ஆமா, என் தம்பிகள் எல்லாம் இந்த நகைச்சுவை எதிர்பார்த்து தான் இருந்தார்கள். கப்பலிங்க இந்த ஓசு டொங்காசு மைனா கொஞ்சம் சோறு வைக்கிறது. இன்னுமே உங்கள்கிட்ட எந்த கதையும் சொல்ல மாட்டேன். இப்படி கதை சொல்லி தாண்டா ஒருத்தன் லூப்பு கொண்டு வந்து கொடுத்துட்டானடா. ஏய் ஆமாடி, வாழ்க்கையிலே நடத்துக்கு வர மாட்டேன். சாட்டிங்க சாந்தி அறந்தாங்கில எங்கன நிப்ப? அறந்தா இங்க பாலத்துக்கு நேரம் நில்லு. அப்பதான்டா ஏத்திட்டு போக முடியும். ஒண்ணு பாலத்துல நில்லுன்னு சொல்லணும், இல்லானே அந்த டீ கடைக்கிட்ட நில்லுன்னு சொல்லணும். அப்புறம் என்ன போய் சுடுகாட்டில் அனுப்பா? யாரும் அவன் ஒரு மாதிரி என்னை பாயிற மாதிரி இருக்கேன். எனக்கு எந்த இது வராமல் நீ தான் பாதுகாப்பு. அவன் ஏதாவது சொன்னால் அவனை அடித்து பாஞ்சிரு. உனக்கு காலையில் உருளைக்கிழங்கு வச்ச சம்சா 3. தம்பி இதில் எச்சியை தொட்டு டிக்கெட்டை வச்சு ஒட்டுங்க தம்பி. சாந்தி உனக்கு அதே மாதிரி பொம்பளடி. ஏலே நான் ஒன்னே சொன்னேன்டா, குடும்பத்தை கெடுத்தே விட்டானே. சாந்தி அங்கே போகாத, என் தம்பியை ஆகி விட்டுருவேன். அவெல்லாம் நீக்குறாடி கொண்டே விடுவேன். சார் என்ன பண்ணேன் உன்னைய வாங்கிட்டு ஒரு அரை அரைஞ்சனா கருக்கு முண்டை உனக்கு மயம் மாதிரி விடுவா. சாந்தி ஐயா நீங்க பாத்தீங்களா? ஐயா இல்லையா? அவர் 2ஆம் நம்பர் ரூம்ல படுக்க போடு. எங்க அண்ணன் பார்க்கலன்னு சொல்லுது, அது மூத்தத்தை கூடி. இங்க படிங்க, அப்புறம் பிடிப்போம். இங்க படிங்க, இல்லைன்னா சம்பளம் தர மாட்டியான். எனக்கு ராதாவை பார்த்தா எரிச்சலா வருது பப்ளு. அப்ப என்னைய ஒன்னே பார்த்தா மட்டும் தான் எனக்கு அப்படியே ஆசை ஆசையா வருது. சம்பளம் தர மாட்டியா? நீங்க தரீங்களா? ஆனா சாந்தி நல்ல விவரமான பிள்ளடா. இவனை கட்டிக்கிட்ட மெத்த வாங்க முடியாதுன்ட்டு அதுக்கு தான்டா கல்யாணம் பண்றது, மேல படுத்து உருள்றது. தம்பி இங்க வாங்கலேன். டேரக்டர் மணிரத்ன மயனா ஒவ்வொரு டைலாக்கும் 3 நிமிஷம் கழிச்சு பேசுறீங்களே. கண்டங்கிறது மாட்டா. அர்ச்சனை 10 அத்தாடி இடி இப்படி
அவுக்காதன்னு கேட்டியா? சாந்தி நீ பாத்தியாத்தா? அது எது? அது ஆயிருக்கிற இடம். நீங்க பாக்கலன்னு உள்ள வாங்க காமிக்கிறேன். அடே உங்களுக்காக நான் முண்டமா நடிக்காத ஒண்ணுதான்டா. ஆனா பரவாயில்ல தம்பி. அங்கே 2 மச்சம் இருந்துச்சுல, எப்படி கண்டுபிடிச்ச மத்தியா? நான் வாத்தியார் இல்லையா? ஏய் ஒழுங்கா டவுசரை போடு. என்னடா சான்சினா டவுசர் மாதிரி இருக்கு. சாந்தி இதை 3 நாளைக்கு வச்சு இப்படி தொட்டு தொட்டு எடுத்தீங்கன்னா உனக்கு பருவு வராது. அப்போ இதில் ஒரு 1/4 கிலோ குசை போட்டு விடுங்க. சாந்தி என் தங்கம் வாடா. அவங்க 2 பேரையும் நம்பாத. உனக்காக அறந்தாங்கில பங்களா கட்டுவேன். அந்த பங்களாக்குள்ள நான் ஒன்னே கட்டுவேன். சூப்பர்ரா. நீங்க? நான் அந்த ஆழக்கலை கல்லு. ஆளாப்பழக்கல்ல. முண்டைக்கு நாக்கு சிக்கிக்கிருச்சு. நான் தான் ஆலா பல்லு கல்லு தான்டா சொல்லி கொடுத்து. சாந்தி நீ என்ன விரும்பி சாப்பிடுவ? அந்த புள்ள பொட்டனாய் பீய திங்க. ஆனா சாந்தி உன்னை மாதிரி பொம்பளை உலகத்துல ஆகுன்னா மண்டி ஓட சொல்ற அவங்கள. அப்புறம் அவன் நாக்க சொல்லட்டு வாங்க. சரி வாடா தங்கா. மேடம் நீங்க உங்களுக்கு சுகர் இருக்கா? ஏ மாத்திரை கவுச்சி அதிகமா வருது. அடே வாடை பிடிச்சிட்டியா? பப்புலு பாத்தியார் என்ன செய்யணும்னு கத்துக்க. அந்த அக்கா பாவாடைக்குள்ள உடைக்கிறியா? வேணாம்டா முட்டை கவுச்சி. கலைமணி சோக்கு பின்றேன். அவன் மூத்திரத்தை குடி. அவனுக்கும் சுகர் இருக்குடா. நீ எப்படா இருந்து குடிச்ச? அசிங்கப்படுத்துறாங்க. சாந்தி நீ வீட்டுக்குள்ள வரும்போது நான் போரைய பொத்தி படுத்து கிடப்பேன். அதை போர்வைய லேஜா உருவிட்டு நான் விரல விட்டு அவன் சைடிஸுக்கு ஊரு நக்குவான். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் தான் முண்டமா கிடப்பேன். நீங்க முண்டமா கிடந்தீங்கன்னா நான் சப்பாத்தின்னு சொல்லிட்டு தின்றுவேன். இதுல எது மனுஷன் எது ஆளு? சாந்தி உனக்கா நான் பூக்குழி இறங்குவேன். எனக்கு முக்கியமான பருப்பு கொடுத்துருக்காரு. உங்க மேல பாயம்போது அவன் பாஞ்சா இடிச்சு தள்ளிடுறாங்க. மைசைடு ஈக்குதெல்லாம். உண்மையில லோக்கல் ரவுடியா இருப்பேன் போலடா. களி புலக்கறான்டா காமெடி. சாந்தி நமக்கு ஐயோ தம்பி கிறுக்கண்டாளி மனே பேச்சுக்காக மெதுவா செய்யணும்டா. அன்னைக்கு அப்படித்தான் டேஸ்ட் அடிச்சு 2 நாளா செப்ப. ஆமாடா செய்யக்கூடாது. வாடா உன்னை உள்ள வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் ஏவி இந்த கண்டாளி மேதாடா. ஒரு அளவுக்கு 300 தான்டா சம்பளம் தரம்டா. எனக்கு சம்பளம் தராம ஆக்கிறியாமே. 300 ரூபாய்க்கு 2 பேக் குதி. ஏன்னா இப்படி எடுத்துக்கிறாங்க. நம்ம நாடகத்தில் என்ன நடக்கும்னே யாருக்குமே தெரியாதுடா. ஆனா நாங்க 3 பேரை அடிச்சுக்கிறது உன்னோட. அப்படி இல்லடா. என்னைக்காவது கடிச்சு கொத்தோட இழுக்க போறாங்க. ஏய் பப்புலே, என்னைக்கு இழுத்தாலும் அதுல நான் அப்படி சின்ன பண்ண கூடாது பப்புலே, அப்படி பண்ண கூடாது. அப்ப ரிவல்ஸ் வர சொல்லவா? ஏய் வேணா வீசு. கல்யாண் என் சிசியம் கொள்றாங்களே காமெடியா. பொழைச்சிக்கிறீங்கடா அங்கனியாவது. ஏய் சூம்பும்பளை பேசக்கூடாது. சாந்தி என்னை மட்டும் பிடிக்கலன்னு சொல்லிடாத. என்னடா நீங்க 2 பேத்தையும் பசி ஏற்றி விடுங்கண்ணா. தம்பி கறி மருந்துல வைக்க கூடாது. அவங்க வீட்டுல திராட்சை பழம் மரம் வச்சிருக்காங்க. சாந்தி நீ பிடிச்சு பார்க்க கூடாதுடி. பொம்பளை பார்க்கப்படாது. ஐ லவ் யூ சாந்தி. இப்படி செய்றீங்களே அதுக்கு அர்த்தம் என்ன? காலை நல்லா விரிச்சு வைக்க சொல்லு. இதுக்கு சில பேர் தெரியாம லவ்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா காலை இப்படி வைக்க கூடாதான்.
எப்படி தெரியுமா காதல்? ஐயா ஒரு 70 ரூபாய்க்கு எக்க வைக்க முடியுமா? ஹலோ ஹலோ, உன்னைத்தானே நீ நல்லா பாடுற, நீ வந்து பாடுவேன். நான் இன்னும் பாடவே இல்லைடா அண்ணன். உன்னை தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே, உயிர் போவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே, உயிர் போவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே இன்னைக்கு செடிக்கு செடி நடுவேன், செடிக்கு செடி நடுவேன். நான் பத்த ஆனந்து உன்னைய சீமையில சேர்த்துட்டாங்களோ. என்ன பார்த்தா ராசா மலரின் கதவுண்டு திறக்கின்றதா, மௌனம் வெளியேற தவிக்கின்றதா, பெண்மை புதிதாக துடிக்கின்றதா, உடலில் அமுதங்கள் சுரக்கின்றதா, பாறை ஒன்றின் மேலே சிறு பூவாய் முளைத்தாயே, உறவுக்கு உயிர் தந்தாயே, நானே எனக்கு அடி நண்பன் இல்லையே, உன்னால் ஒரு சொந்தம் வந்தது. என்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. என்னை தானே உலகம் எனக்கென்று விளங்காதது, உறவே எனக்கென்று விளங்கானது, அடடா முந்தானை சிறையானது, இதுவே என் வாழ்வின் முறையானது. முத்தம் கொடுத்தானே இத முத்து குளித்தானே, உறவுக்கு உயிர் தந்தானே, கட்டி பிடித்தார் அடி தொட்டு இழுத்தார், வெக்கம் என்ன சத்தம் போடுதா. என்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. என்னை தானே அன்புக்குரிய என் அருமை உறவுகளே, பாட்டு முடிஞ்சா? இருமுண்டை உன்னை பற்றி சொல்ல போகிறேன், அதில் மட்டும் குறியா இருப்பேன். இங்கே நிற்கக்கூடிய ஆனந்தராஜ் என்னுடைய சொந்த அக்கா மகன். ஒரு காரணத்துக்காக என்னுடன் இன்னொருத்தர் சேர்ந்து நடித்ததுனால் ஒரு 2-3 வருஷம் ஆனந்த் என்னால் பங்கேற்க முடியலை. ஆனால் வளர்த்து விட்டவர்களெல்லாம் நன்றியை மறந்தார்கள். இவர்கள் அப்படி அல்ல, ஏன்னா இது ரத்தம். ஆனந்தராஜ் அதே உண்மை, நான் யாரையும் சொல்லவில்லை. ஆனால் ஒரு நாள் அதை நினைத்து பார்ப்பார். ஆனால் எங்கள் வாத்தியாருக்கு ஒரு ராசி இருக்குது, மணித்தேவருக்கு. அவருடைய மாணவன் நான் எப்படி உலகம்புறம் உங்களை போன்ற அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த உறவுகளை சம்பாதித்தனோ, அதே போல் எனக்கு ஒரு ராசி இருக்கு. நான் யாரை மேடையிலே அறிமுகம் செய்து வளர்த்து விடுகிறேனோ அவர்கள் உச்சத்துக்கு வருவார்கள். அதே உண்மை. ஆனந்தராஜ் இப்போ நான் இல்லாட்டாலும் தனியாக நடித்து இந்த கிராமத்தினுடைய பேரை காப்பாற்றி விடுவான். பாலமேடு பப்ளு இவங்க அப்பா பிறந்த காலத்திலிருந்து சொந்த வீடே கிடையாது. பாலமேட்டில் புறம்போக்கு நிலத்தில் ஒரு சிமெண்டட்டையை போட்டு குடியேறி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவன் பிறந்த காலத்திலேருந்து சொந்த வீடு இல்லை, கஷ்டப்படக்கூடிய குடும்பம். நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம் அவன் கஷ்டப்படுறேன் படிச்சுவிட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போகலான்னு.
ஆனால் இவனுடைய மனதிலே என்னை பார்த்து கலையில் வர வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருந்தது. இதை பெற்றதாய் தப்பன் இதை மாற்றி அமைத்தால் இவன் மனம் நொந்து மனநலம் பாதிக்கப்படுவான். உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், உங்கள் குழந்தை எதை விரும்புகிறானோ எதை நோக்கி பயணிக்கிறானோ அதை நோக்கி பயணிக்க வைங்கள். அவன் ஆரோக்கியமான மனிதனாக சாதிப்பான். அவன் என்ன பண்ணுறான், பெற்றதாய் தப்பன்லாம் ஏதாவது ஒன்று அவன் வந்து என்ன பண்ணுவேன், பெரிய லெவலில் பைலட் ஆகணும்னு நினைப்பேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காவல்துறை அதிகாரியாக போகணும்னு சொல்லுவீங்க. அப்போ அவன் மன வலிக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இருக்கிற இடமில்லாமல் புறம்போக்கு நிலத்திலே வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பப்புளை இந்த புண்ணிய பூமி என் தாய் வாசலேருந்து சொல்கிறேன், சொந்த நிலத்திலே சொந்தமாக வீடு நான் கட்டி கொடுப்பேன் இந்த பப்புள் குடும்பத்துக்கு என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள். அதுக்காக பள்ளிக்கூடம் போகாமல் 12 படித்து அடுத்த கரசில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அன்பாலயத்திலே அத்தனை பேரை நான் வளர்த்தாலும் என்னுடைய பிள்ளையாக இவர்களெல்லாம் வளர்த்து கொண்டிருக்கிறேன். அதற்கு காரணம் நான் சார்ந்த நாடக கலையும் நான் சம்பாரித்த என் சொந்த பந்தங்கள் தமிழ் உறவு இல்லாமல் நான் இல்லை. உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காகத்தான். பப்புளு கண்டிப்பாக பேர் வாங்கிடுவானா, அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்ச ஆசீர்வாதம் பண்ணுங்க. நன்றி. யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாருமே இல்லாமல் எந்த ஒரு நடிகனா வாழ்க்கையில் எவ்வளோ வரை சாம்பவனாக இருந்தாலும் நீங்கள் இல்லைன்னா மயிரை கூட பிடுங்க முடியாது, முன்னேற முடியாது. அவன் வாக்கு பொண்ணாக இருக்கட்டும், இப்படித்தான் சொல்லி விட்டுற, அப்புறம் என்னையே நோத்தாங்குமான்னு. ஒரே ஒரு விஷயம், யார் வேணாலும் நல்லா இருக்கட்டும். என்னை பொறுத்தளவு நான் யாரையும் குறை சொல்லவில்லை. இந்த உலகத்தில் வாழ்கிற நாள் கொஞ்ச நாள், நீ நல்லா இருந்துட்டு போ. அதே அவன் உன் காதலை சொல்லு. என் தங்கச்சியை சொல்லணும், சாந்தி. அது வாழ்க்கையில் நடந்த மாதிரி யாருக்கும் நடந்துடக்கூடாது. நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். தங்கங்களாக 2 பொம்பளை பிள்ளையை வளர்த்துச்சு. ஆனால் இவங்க அந்த குழந்தைக்காக ஆசையாக வாங்கின காரு ரிவல்ஸ் எடுக்கும்போது அந்த பிள்ளை விளையாண்டுருக்கிறத கவனிக்காமல் பிள்ளைகளுக்காக வாங்கின காரில் பெத்த பிள்ளையை ஏற்றி கொன்ற நிலைமை இவர்களுக்கு. என் தங்கச்சி ரிவல்ஸ் போகும்போது பார்க்கல. ஆனால் வாழ்க்கையிலே சாந்தியும் உங்கள் வீட்டுக்காரர் இன்ன வரைக்கும் அந்த மனவழி விட்டு போல தினசரி ஓடிக்கிட்டே இருக்குங்க. இந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் எல்லாரும் சொல்லுவீங்க, அவர் பெரிய நடிகர், ஒரு பெரிய நடிகர். யாரும் பெரிய நடிகர் இல்லை. எந்த கலையாக இருந்தாலும் இந்த பொம்பளை பிள்ளையை சாதிக்குது வர அந்த கலையில் நீதாத்தா பெரிய ஆள். வாழ்த்துக்கள். உன் காதலை சொல்லு சாந்தி. பபுள் காதல் பண்ணுவோமா? இங்க வாங்க. இதுக்கு தானே உன்னை பழக்கிறேன். எதுக்கு? இந்த வாடை மட்டும் காட்டாத. எத்தனை நாளைக்கு தேவையில்லாம மூஞ்சியை பார்க்கறது? தள்ளு தள்ளு போ போ. தங்க பிள்ளை வாங்க, பபுள் வாங்க. இப்படி இருக்கீங்களே, என்னை பொத்துன்னு சொன்னீங்களா? ஓடா ஓரமா நின்றேன், நான் பார்த்துக்கிறேன். வாத்தியாராவது வாத்தியாராவது எவனும் இருந்தா எனக்கு நான் ஓரமா நில்லு, நான் பார்த்துக்கிறேன். இந்த விஷயத்துல நாங்க அதை பாக்குறது இல்ல. யாரா அடிக்கிறான் மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது. மனசுல ஒன்ன பத்தி நினைப்பே கொள்ளுது. மனசே சொல்லுது. மனசுல ஒன்ன பத்தி நினைப்பே கொள்ளுது. நீ அந்த ஊரு என்ன பேரு எனக்கு தெரியல. உனகண்டு நானு இப்ப பேசிடத்தான் வந்தேன். எங்க ஊரு தெருவில் அவங்க எனக்கு வந்துடும். என்னத்தான் கைப்பிடிக்க
அது ஆயி. கொஞ்சம் சீனி பாட்டு கூட சப்புன்னு சாந்தி உனக்கு எச்சு. நீ குடிச்சாலுமே கொஞ்சம் சீனி பாட்டு சாந்தி கொஞ்சம் சீனி ஏய், பாட்டு இருடா முதல்ல. வாயை முத முடுறா. சூப்பரா இருக்கு. ஏய், ராதாகிருஷ்ணன், இங்க முத இங்க வா. தம்பி ஒழுக்க மறந்துக்கு அரைஞ்சு விடுங்க, அரைஞ்சு. நான் உன்னை உன்னை பார்த்த நாளில் இருந்து எனக்கு உறக்க வந்த கண்ணால் பார்த்து காத்து கிடக்கு கொஞ்சம் இறக்க காட்டுங்க சீமை கால போல நீ இப்ப திமிரு நிக்க உன்னை சீண்டி பார்க்கலாம் என் மனது சொல்லுது மணி வெட்டி கட்டி நீ எதிரே வந்து நின்னா எனக்கு அது போல நான் தலை விடுவேன் மணி வெட்டி கட்டிக்கலாம் பிள்ளை குட்டி கட்டி தரே என்ன நம்ம மனசுக்குள்ள கனவு கண்டீரே மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது மனசுல ஒட்டையனே சேப்பில் டாய் டாய் இவங்க ரெண்டு பேரும் காலையில என் முகர்லயே முழிக்க கூடாது, போயிருங்க கொண்டே விடுவேன். ஐ கடா பல்லு புடுங்குறாரு அவர். வாயில சேர்த்து கொண்டியா? ஏன் கடைசி வர நீதான் என்ன கபலி கத்த அந்த மனசியோட மனசுக்குள்ள மணி எடுக்குதையா அச்சுக்கு அச்சுக்கு ஏன் கடைசி வர நீதான் என்ன கபலி கத்த அந்த மனசியோட மனசுக்குள்ள மணி எடுக்குதையா ஓ மதியில தான் எனக்கு மட்டும் இடம் கொடுத்தா ஓ பிடியில தான் நானே இருக்க காத்து கிடப்பினே உலகமே ஒன்னா என்ன எதுக்கே நின்னா என்ன உனக்கு ஒண்ணுனா என் உசுர கொடுப்பினே உலகமே ஒன்னா என்ன எதுக்கே நின்னா என்ன உனக்கு ஒண்ணுனா என் உசுர கொடுப்பினே உலகுன நானும் வரேன் விலகி தனியும் போறேன் புரிஞ்சுக்கடா உனக்கு தாயா இருப்பேனே மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது மனசெல்லாம் ஒன்ன பத்தி நினைப்பே கொள்ளுது மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது மனசெல்லாம் ஒன்ன பத்தி நினைப்பே கொள்ளுது நீ எந்த ஊரு என்ன பேரு எனக்கு தெரியல நீ போயிரு, நீ வேணாம், நீ போயிரு, உன்னை சென்னையாக்கிடுவாங்க. இந்த வெள்ளை பண்ணி இப்படி சென்னைக்கு தெரியும் பாரு. தேசியம் தெய்வீகம் இரு கண்ணுகள் என்று போட்டிட்டு பசுமன உணா முத்துராமலிங்க தேவரையா புகழை பாடிவிட்டு எக்கோய் அல்லோ அல்லோ அக்டோபர் 30 அட்ட சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, என் கனவில் வந்தாரு, என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, என் கனவில் வந்தாரு, என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு, பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு சண்டையிடக் கூடாதுன்னு சொன்னாரு. நமக்குள்ள சண்டையிடக் கூடாதுன்னு சொன்னாரு. முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்று போது என்றாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, என் கனவில் வந்தாரு, என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. மல்லிகையை தீயெடுத்து வாட்டுவது போல் இருக்கு, போல் இருக்கு அடுவது போல் இருக்கு மல்லிகையை தீயெடுத்து மாட்டுவது போல் இருக்கு, மதுக்குடி மனுஷனுக்கு என்றாரு. நமக்கு மதுக்குடி வேணாம்னு சொன்னாரு. இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ண
கண்ணீர் இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர் அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு கனவில் வந்தாரு என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழையெல்லாம் கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கடவுள்கள் செயலை இல்லை என்றாரு கடவுள்கள் செயலை இல்லை என்றாரு ஒரு சில அரசியல் களவாணி பயில கடப்பதென்றாரு அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்தில் முத்துராமலிங்க தேவர் வந்தாரு கனவில் வந்தாரு என்னிடம் முக்குளத்தூர் இளைஞர்களை கேட்டதாக சொன்னாரு என்னிடம் முக்குளத்தூர் இளைஞர்களை கேட்டதாக தேவர் மகன் சொன்னாரு ஐயா சார் போச்சு கொஞ்சம் நல்லா சார் போய் ஹலோ 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 தென்னகத்து திருவுருவம் ஆகா தெய்வம் தந்த மணிமகுடம் ஓஹோ செங்கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா அனைத்து சமுதாய மக்களும் வணங்குகின்ற செல்ல ரதம் தென்னகத்து திருவுருவம் ஆகா தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வணங்குகின்ற செல்ல ரதம் தேவரையா வணங்குகின்ற செல்ல ரதம் திருநீரணிந்துரப்பா திருமுருகர் போலிருப்பா திருநீரடிக்கிறப்பா திருமுருகன் போலிருப்பா திருநீரணிந்துரப்பா திருமுருகன் போலிருப்பா இப்புவியில் வந்துதித்த தங்க நிறம் இப்புவியில் வந்துதித்த தங்க நிறம் தேவரையா 32 கிராமத்தை ஏழைகளுக்காக எழுதி கொடுத்த சித்தரதம்